ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கூட சுரக்கா விதை போட்டு 10 நாள் ஆச்சு. இங்கே நல்ல மழையாக இருந்துச்சு. சுரக்கா செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கு. இதிலெல்லாம் ஒரு குழியில் 4 விதை 3 விதை போட்டிருந்தேன். ஆனால் நான் ஒரு சின்ன தவறு பண்ணிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரக்கா விதையை தண்ணியில் ஊற வைக்கணும், இல்லை மோரில் ஊற வைக்கணும், பாலில் ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் அது ஊற வைக்காமல் போட்டேன். அதனால் கொஞ்சம் முளைப்பு திறன் கம்மியாக, இல்லை விதையினால் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சு என்னன்னு தெரியல. 4 விதை போட்டதில் 3 விதை மட்டும்தான் முளைச்சி வந்திருக்கு. சில குழிகளில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே முளைச்சி வரல. ஆனால் நான் மேலால் தான் விதை போட்டேன். நல்ல மழை இருந்துச்சு, தண்ணி இருந்துச்சு. சில விதைகள் முளைப்பு திறன் கம்மியாக இருக்கலாம், இல்லை வேறு எதாவது அடைச்சிருச்சான்னு தெரியல. இல்லை இனி 10 நாள் கழித்து இனி முளைச்சி வருமா அப்படிங்கிறதும் தெரியல. நல்லா வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா சொரக்கா விதைக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி அவரை விதையெல்லாம் போட்டிருந்தேன். இது ரொம்பவுமே சீக்கிரமாக வந்துருச்சு. இது நாட்டு அவரை விதைகள் பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கு பாருங்கள்.